ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த நேரம் தேவன் எங்களுக்கு கொடுத்த நேரம்ப்பா. இந்த நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கோம். ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன் எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறீங்கப்பா. பலவீனங்கள் சோர்வுகளை மாற்றுகிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற என் அன்பு தகப்பனே, உங்கள் பாதத்தில் எங்களை தாழ்த்துகிற ராஜா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிற தகப்பனே, இயேசுவின் அன்பு அப்பா எவ்வளோ பெரியது ராஜா. உங்கள் அன்புக்கு அளவே இல்லை ராஜா. ஆண்டவரே, உங்கள் அன்புக்குள்ளே நாங்கள் ஆண்டவரை அப்பா ஆண்டவரை கடந்து செல்லும்படியாய் ஆண்டவர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்களுடைய சிந்தனை அலக்கழிக்கிற ஆவி, ஜெபிக்க முடியாதபடி இருக்க சோர்வுகள், அசதிகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால எடுத்து போட்டு தேவ அன்பினால இன்னைக்கு ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா தடைகளை உடைங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், டென்ஷன்கள், எரிச்சல்கள், வன்கண்கள், பொறாமைகள், கசப்புகள் எல்லா ஆவிகள் எங்களை விட்டு வெளியேறுவதாக. பரிசுத்த ஆவியாண்ட ஆளுகை எங்களை நிரப்புவதாக. எங்கள் இருதயம் முழுவதும் ஆண்டவரை உம்முடைய சித்தத்தின்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. சபையை சுற்றிலும் உம்முடைய அக்கினி ஆண்டவரை பற்றி எறிவதாக. வாசப்படியில் உம்முடைய அக்கினி பற்றி எறிவதாக. பரிசுத்த ஆவியாண்ட ஆளுகை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நல்ல பாடல்கள், ஆராதனைகள், தேவ செய்திகள், சங்கீத பகுதி, அறிவிப்பு, காணிக்க பகுதி ஒவ்வொன்றும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆம் என்று ஆமேன் என்று ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கர்த்தாவே வரப்பட்டிருக்க தடையாக காணப்படுகிற ஒவ்வொரு தடைகளை உடைத்து கர்த்தர் கொண்டு வாங்க. கர்த்தர் எனக்கு இந்த வாரம் முழுவதும் ஜீவனை கொடுத்து பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்தார் என்று சொல்ற ஒருவர் கூட வீட்டுக்குள்ள உட்காரக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கொண்டு வாங்கப்பா. கர்த்தருடைய அன்பை ருசிக்கும்படி, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர்கள் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவர் மேல யார் நம்பிக்கையா இருக்காங்களோ அவங்க பாக்கியவானா காணப்படும்படி கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. உங்க நாமம் ஒன்றே மகிமைப்பட்டோம். வருகிறவர் வெறுமையான பாத்திரமா வந்தாலும் கடந்து போகும்போது நிறைந்த ஆசீர்வாதத்தோட கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். நாங்க குறையணும், நீங்க பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் செய்த நன்மையை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஆமேன். உம்மை நம்பு நான் பாக்கியவான். ஆண்டவரை நம்புறவங்களாம் யாரு பாக்கியவான்? ஹல்லேலூயா. அவரை நம்பினாங்க ஒரு நாளும் கொஞ்சம் சவுண்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பினவங்க யாரு பாக்கியவானா இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க யாரு பாக்கியவான். தேவனுக்காக நேரங்களை செலவு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பாக்கியவானா மாறுகிறோம். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமோ மானீர். என்னை நினைப்பவரே
நம்புவேன். முடிவு பரியந்தம் எல்லாரும் சொல்லுவோமா? நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உன் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் உன் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை. எல்லாரும் சொல்லுவோமா? நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உன் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை எல்லாரும் உற்சாகமா கைகளை தட்டி சொல்லுவோமா? ஆமென். சீயோன் பர்வதம் நிலைப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியம் கொடுங்கோல் ஆமென். என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமின் கொடுங்கோல் என்மேல் நினைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு ஓ ஹalleluya. உம்மை நம்புவேன். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் ஓ ஹalleluya. எல்லாரும் உள்ளத்துல இருந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்களை நம்பினவங்க பாக்கியவான். ஆமென். உங்களை தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்றவங்க குடும்பத்துல தேவனுடைய பிரசன்னத்தின் மகிமை எப்போதும் நிறைஞ்சிருக்கும். ஆமென். நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். ஆமென். உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மையே நம்புவேன். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் யாரை நம்பி இருந்தேன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை வேலையை நம்பி இருந்திருக்கலாம், இல்லைன்னா என்னுடைய சேத்தை நம்பி இருக்கலாம், இல்ல சொந்த பந்தத்தை நம்பி இருக்கலாம். ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நம்பி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஃபெயிலர் ஆயிடுச்சுப்பா. உங்களை மட்டும் தான் நான் நம்புவேன். ஹalleluya. உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான். ஆமென். ஹalleluya. உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான். பாக்கியவான். உம் அன்பையே ஓ ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆண்டவரை நம்பினவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டோம்? வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள், துக்கங்கள், பாடுகள் வருதுன்னா காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம உலகத்தை நம்பி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமென். ஆண்டவரை நம்புறவங்களுக்கு வெட்கப்படுற மாதிரி பிரச்சனை வரும், ஆனால் ஆண்டவர் வழி திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான காரியத்தை நம்ம ஓடிக்கொண்டிருக்கலாம். உலகம் வேணும் நமக்கு, ஆனால் உலகத்தை சார்ந்திருக்கக்கூடாது. அந்த உலகத்தை படைத்த தேவனை சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ நன்றி ராஜா, நன்றி. எல்லா ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலை பாடும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே.
உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே. ஆமென், ஆமென். தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். எல்லா உள்ளத்துல இருந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உங்க கிருபையில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கப்பா. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. ஓ ஜீசஸ், ஹalleluya. ஆமென், ஆமென். மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காத்ததும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராமல் காத்ததும் கிருபையே. கைகளை உயர்த்தி ஓ ஜீசஸ், ஹalleluya. ஆமென். தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, ஓ ஆவியானவரே, காலையும் மாலையும் எங்களை பாதுகாத்து பத்திரமா எங்களை வீடுகளுக்கு கொண்டு போக செய்கிறீரே. உம்முடைய கிருபை நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் ஓ ஜீசஸ், ஹalleluya. தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காத்ததன் கிருபையே. தூதனாக நின்று ஓ ஜீசஸ், என்னை காப்பதும் கிருபையே. ஓ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. உள்ளத்திலிருந்து ஆமென் ஜீசஸ், ஹalleluya. உங்க கிருபை தான்ப்பா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறது. தேவ கிருபையே, தேவ கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஹalleluya. ஆமென். எல்லாம் உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன். எல்லாரும் எப்படி பலத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? என் வேலை இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எங்கள் சொந்தக்காரர் இருக்கிறாங்க, எல்லாரும் என் கூட இருக்கிறாங்க, அதனால தான் நான் வாழ்கிறேன்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க. உண்மையாக சொல்லணும்னா எல்லாமே ஒரு நாள் உங்களை விட்டு விலகி போயிடும். கர்த்தர் மட்டும் இருக்கணும். அவர் கிருபை இருந்தால் தான் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தேவனை ஆராதிப்பதே ஒரு வேலை நினைக்கிறீங்க. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சி அப்படின்ட்டு ஒரு வேலையாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆனால் நம்ம வரப்போகிற போது வெறும் பாத்திரமாக தான் வருவோம், போகும்போது நிறைந்த ஆசீர்வாதத்தோடு போவோம். அது மாத்திரம் இல்லை, எத்தனோ பேருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறார். அதெல்லாம் அப்பாற்பட்ட கதை. உங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்காரா? இன்னைக்கு ஜீவனோட காலையில் போயிட்டு நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரவங்க ஜீவனோட வர முடியுமான்றத நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. ஏன் சுருக்கமாக சொன்னால் வண்டியில் போகிறவங்கள எடுத்துக்கோங்க, வாகனம் ஓட்டிக்கிறவங்க, டூ வீலர் ஓட்டுறவங்க, ஏன் சைக்கிள் ஓட்டுறவங்கள கூட எடுத்துக்கோங்க. அவங்க நான் இப்போ போயிட்டு கரெக்டாக சாயங்காலம் வீடு திரும்புவேனா என்றதே அவங்களுக்கு என்ன இல்லை,
உறுதி கிடையாது. ஆனா கர்த்தருடைய கிருபை அவங்கள பாதுகாக்குது. அல்லேலூயா. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காத்ததன் கிருபையே, தூதனாக நின்று என்னை காத்தது. கைகளை உயர்த்தி உள்ளத்திலிருந்து ஓ எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா, அப்பா உங்க கிருபை தான் எங்களை பாதுகாக்குது ஆண்டவரே. ஓ ஆஹா கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலம். ஓ நன்றி நன்றி ஆவியானவரே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே, கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் ஆமென் துஷ்டனின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே, ஆட்டி தேற்றியே அரவணைத்திட, ஆட்டி தேற்றியே அரவணைத்திட, மாபெரும் கிருபையே எங்க தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே எங்க தேவ கிருபையே. எல்லாரும் சொல்லுவோமா, ஓரிபலபா ஷபரபலபா. ஆவியானுடைய மகிமையின் அபிஷேகம் எங்களை நிரப்பட்ட 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 ஆண்டவரே. ஓ ஆஹா ஓ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் ஆமே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் ஆமே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும். ஓ நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கை தட்டி ஆண்டவரை உற்சாகமா சொல்லுவோமா, ஆண்டவரே நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அது உங்க கிருபை தான்ப்பா. எல்லாரும் மத்தியில நாங்க ஒரு சாட்சியா இருக்கேன்னா அது உங்க கிருபை தான் ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாத எங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஏன்னா அவருடைய கரம் நம்ம மேல இருக்கணும். ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருந்தாதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் யார் மேல இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவங்க எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒருத்தர் மேலே இருந்துச்சுன்னா கவலையே பட மாட்டாங்க. வர்றது என்ன பண்ணலாம், வழியில் வச்சு பார்த்துக்கலான்னுவாங்க. யார் இருக்கிறீங்க அப்படி ஒரு அலையில சொல்லுமா? அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாடல் எங்களோட கூட சேர்ந்து என்ன பண்ணுவீங்க, பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லங்க, ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார், ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார், கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. உங்க வலது கையை எடுத்து உங்க தலைமையில வைங்க. கர்த்தருடைய கரம் என் மேல இருக்குது. யார் மேல? இந்த விசுவாசம் என்னன்னா, இந்த கையை பார்த்தே சொல்லி, இது கர்த்தரால் படைக்கப்பட்ட கை தான் நம்மளுக்கு. இந்த ஆசீர்வாதமான நம்ம யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அந்த கையை வச்சு நம்ம தலைமையில், ஆண்டவரே இது உங்கள் கரம் ஆண்டவரே, என் கை கிடையாது ஆண்டவரே, ஆண்டவரே உங்கள் கரம் என் மேலே இருக்குது, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், கடுகளவும் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படின்ற ஒரு தைரியத்தோட உற்சாகமாக என்ன வந்தாலும் சரி, கர்த்தாவே நான் உண்மையாக இருக்கிறனால என்ன இருக்கிறேன், நான் என்ன விதைச்சிருக்கணும் அது மாத்திரம் தான் என் வாழ்க்கையில் வளரும்ன்ற விசுவாசிக்கிறவங்க உற்சாகமாக ஆண்டவரை என்ன பண்ண ஆடி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம்
பயமில்லைங்க. கர்த்தர் கரம். உற்சாகமா கைகளை தட்டி உள்ளத்திலிருந்து பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்ன நடத்திடுவார். ஓ ஹalleluya. தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. யாராவது பயந்துட்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, என் வாழ்க்கையை யார் எனக்கு மீட்டு கொடுப்பான்னு கேக்குறீங்களா? கர்த்தருடைய கரம் உன் மேல இருந்துச்சுன்னா அவர் உன்னை தாங்குவார். ஹalleluya. நான் தனிமையான பாத்திரம், எனக்கு யார் இருக்காங்கன்னு வேதனையில இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய கரம் உன் மேல இருக்கு. ஹalleluya. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவே. ஆமென். அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. ஓ ஆமென் ஆமென். அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம். ஓ ஆமென் ஆமென். அப்பா உங்க கரம் எங்க மேல இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பயம் இல்ல ஆண்டவரே. ஆமென். உன் மேலங்க, கடுகளவே. ஆமென். கழுவி விட்டார், ரட்சிப்பாலே உடுத்தி விட்டார். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம். ஹalleluya. அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க. தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்குதுன்னா, இப்ப என் கை யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்கு. உங்க கை உங்ககிட்ட தான் இருக்குது. ஆண்டவரோட இருந்தா தான் நீங்க பயப்பட முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? நீங்க நினைச்சுப்பீங்க கர்த்தர் என் கூட தான் இருக்காரு. இல்ல, உன் கை கர்த்தருடைய கையோட இருக்கணும். இருந்தாதான் கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும். கர்த்தரை விட்டு நம்ம தூரம் போயிட்டு கர்த்தர் என் கூட இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அது என்ன ஆகாது? அது ஒரு மேஜிக்னா அந்த டைமுக்கு ஒரு நல்லது நடக்கும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குதுன்னா அவரோட நம்ம என்னவா இருக்கணும்? அட்டாச்சிங் அப்படியே இருக்கணும், ஒட்டி இருக்கணும். என் கருத்தில் தான் ஆண்டருடைய கரம் இருக்குது. அப்போ கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார் தெரியுங்களா? இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். ஓ வாலாக்காம ஆண்டவர் நம்மள தலையாக்குவார். ஆமென். அவருடைய கரத்தோட கரம் நம்ம இணைச்சிட்டோம்னா நம்ம வாழாவே ஆக மாட்டோம், தலையாகும். ஆமென். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க ஒருவராலும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருத்தரால கூட பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா உங்க கரம் என் மேல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவே பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவே பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் குடும்பத்தின் மேலங்க. ஆமென். என்னுடைய வேலையில, என்னுடைய ஊழியத்துல, என் சபையில. அல்லேலூயா. ஆமென். கடுகளவு பயமில்லைங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. ஆனா கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குன்னா கர்த்தருடைய கரத்தோட நம்ம கரம் இணைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட அன்பு தகப்பனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆத்மாவுக்கு நன்றி சொல்லி ஆண்டுகிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகளெல்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது என்னால் நிலை நிற்கவே முடியாது. ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் பாதத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி 2 கரத்தையும் ஒரு நிமிஷம் மேலே உயர்த்தி ஆண்டுகிட்ட சொல்லுவோமா? இதோ ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகளை நினச்சி பார்க்குறேன்ப்பா. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. நேற்று வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கார்?
எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னா நீங்கள் அப்படியே அப்படியே சைலண்ட்டாகவே இருந்துருங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்த 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அப்பா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக காணப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அல்ல ஆண்டவரே, என் தகப்பனுக்கு நேற்று வரை ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பாதுகாத்து என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் சபையை, என் ஊழியத்தை, என் விசுவாசி குடும்பங்களை, என் ஊழியக்காரர்கள் குடும்பத்தை, என் தேசத்தை, என் சொந்த பந்தத்தை, என் கூட பிறந்தவங்களை ஆண்டவரே, பேர பிள்ளைகளை, கணவன் மனைவியை ஆண்டவரே, என் சபையை எல்லாத்தையும் ஒவ்வொரு நிமிஷம் பாதுகாக்கிறீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை சாத்தான் தொடாத பாதுகாக்கிறீங்களே, நன்றி சொல்லுவோமா. வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா, அப்பா நீங்க செய்த நன்மையெல்லாம் நான் மறக்க கூடாது ஆண்டவரே, ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே ஆமென், ஆமென். நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே, ஆமென். என்னுடைய எல்லா குற்றங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகிறார், என்னை கிருபையின் இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், திருப்தியாக்குகிறார். உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆமென். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. இளமை கழுகை போல புதிதாக்கி மகிழ்கின்றார். என் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, எனக்கு பலன் குறைவதில்லை. உள்ளத்திலிருந்து என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு,
முழு உள்ளத்தோடே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென் ஆமென். ஓ ரிபலபா ஷபலபலபா ரிபலபா சந்தர ரகத்துரபலபா உள்ளத்தோடே என் ஆத்துமாவே. ஆமென். ஓ நன்றி ஆவியானவரே. எல்லாரும் உள்ளத்திலிருந்து சொல்லுவோம், ஆத்துமாவே நன்றி சொல்லு. கர்த்தர் உனக்கு ஏதாவது நன்மை செய்திருக்காரா? உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்திருக்குன்னா ஆண்டவருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது உண்மை உள்ள இருதயமாக காணப்படணும். மனுஷனுக்கு நன்றி சொல்ல சொல்ல கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நம்ம மறந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தர் மறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே வராது. அவர் எப்போல்லாம் நம்ம அவரை பார்க்கும்போது தான் நம்மளை என்ன பண்ணுவார், எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ண முடியாத ஜீவன்களை ஆண்டவர் படைச்சிருக்காரு. மிருக ஜீவன்லேருந்து பறவைகள்லேருந்து எல்லாம் படைச்ச தேவன் ஒரு மனுஷனை படைச்சு அவரை ஆராதிக்கும்படியாக நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நம்ம எத்தனை நேரத்தில் யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நான் உதவி செய்கிற கரம் யாருமே இல்லையே, நான் நம்பினவங்களாம் என்னை மோசம் பண்ணிட்டாங்களேன்னு சிலர் வேதனையோட துக்கத்தோடு கூட கடந்து வந்திருக்கலாம். சிலர் மனுஷனையே நம்பி கொண்டிருக்கலாம், சிலர் மெடிசனையே நம்பிட்டு இருக்கலாம், சிலர் பணத்தை நம்பி இருக்கலாம், சிலர் வேலைகளை நம்பி இருக்கலாம். எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்காங்க. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் தாவீது சொல்கிறார், எவ்வளோ அருமையாக சொல்கிறாருன்னா, ஆண்டோடைய பிரசன்னத்தினால யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்ததே. யார் அவரு? யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா. உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா? நீ அழுதுட்டு இருக்கும் போது வேதனையோட யாருமே இல்லையே, என் கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லுவேன்னு முறையிட்டு கொண்டிருந்தீங்க, அந்த நேரத்தில் ஆண்டவனை தேடி வந்துட்டாரு. மகளே மகனை கையை பிடிச்சுக்குங்க, அப்பா என் கூட இருக்கிறாரு, நான் இனிமே கவலைப்பட மாட்டேன். ஓ ஹalleluya. தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. வியாதியின் படுக்கையிலே நான் விழுந்த வேளையில், வியாதியின் படுக்கையிலே நான் விழுந்த வேளையில் காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே. இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யார் அவரு? யார் அவரு? ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு, நம்மளை தேடி வந்த தெய்வம். அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா. அல்லேலூயா. எல்லா ரெண்டு கரங்களை ஆண்டவருடைய சமூகத்தை கைகளை தட்டி, அப்பா என்னை தேடி வந்த தெய்வமே, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக முடியாதுப்பா, ஏன்னா நீங்க தான்ப்பா என்னை உருவாக்குனீங்க. அப்பா உங்களுக்கு தெரியும் என் வேதனை, துக்கங்கள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் மாற்ற ஒரு நீர் எனக்கும் தெரியும் ஆண்டவரே. ஆனா உங்களுடைய சமூகத்துல வர முடியாத அநேக தடைகள், பாரங்கள், துக்கங்கள், கண்ணீர்கள் உம்மை விட்டு தூர தூரம் கொண்டு போகுதுப்பா. ஒரு விசையா என்னோட கூட இருந்து அற்புதம் செய்கிறவர் என்னோட கூட பேசும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்கலாமா? அப்பா என்னோட கூட பேசுங்கப்பா.
தாயை போல தந்தையை போல எங்களை அரவணைக்கிற என் அன்பு தகப்பனே, இதோ எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இருதயம் முழுவதும் நீர் வாசம் செய்யுங்கப்பா. உமக்கு சித்தம் இல்லாத எதுவுமே எங்கள் இருதயத்துக்குள்ளே வரக்கூடாது, எங்கள் சிந்தனைக்குள்ளே வரக்கூடாது. ஆவியானவர் எங்கே இருக்கீங்களோ அங்கே விடுதலை. எனக்கு விடுதலை வேணும்னா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும்ப்பா. எனக்குள் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா எனக்கு விடுதலை கிடைக்கும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை சொல்லிட்டு சொல்கிறவங்க உற்சாகமாக கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த ஆராதனை ஏற்ற ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்த என் அன்பு தகப்பனுக்கு கோடி கோடி நன்றியப்பா. நாங்கள் குறையணும், நீங்கள் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் உட்காருவோம். சங்கீதம் வாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வேலை கிடைக்கணும்னு நிறைய பேர் வேலை கிடைச்சனால போயிட்டுருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமாம், அதே மாதிரி சிலருக்கு நிறைய பிரச்சனை இருக்கனால வர்றதில்லை, அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அப்போ நம்மளாம் வார வாரம் தடை இல்லாத வருமே. அப்போ எங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அம்மிக்கு குளிக்கு சரிந்து விழும்படி கொடுப்பார் ஆண்டவர். ஒருவரை கூட கர்த்தர் விட மாட்டார். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஒரு சாட்சி மாதிரி தான். நான் ரொம்ப அர்ஜென்ட் டைம் ஆகிடுச்சு, ரொம்ப அர்ஜென்ட்டாக இறங்கி கட்டன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்கிறதுக்கு வந்தேன். 2 பேரை பார்த்தேன், இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க. சரி, அவங்களும் வந்தாங்கன்னா என் கூட ஆட்டோவில் நானும் அதை உட்கார வச்சுன்னு போகிறேன். ஆட்டோக்கார தானே உட்கார வச்சுப்பாங்க சொல்லிட்டு நான் சார் மணி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ஓடுறேன். வாலிபு பொண்ணு அவளையும் காணோம், அவங்க அம்மாவையும் காணோம். ஓடி வந்து ஆட்டோவில் திரும்பி பார்த்தா அவங்க இன்னும் ரோடே கிராஸ் பண்ணல, அங்கே இருக்கிறாங்க. அல்லேலூயா. தெரியுதுங்களா? கர்த்தர் வரும்போது இப்படி தான் கரம் பிடிச்சிட்டு ஓடினா தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அப்புறம் பார்த்தாலும் வந்துட்டுருக்குறாங்க அவ்வளோ சீக்கிரம். இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா ஒரு 50 ரூபா மிச்சமாயிருக்கும் உங்களுக்கு என் கூட வந்துருந்தீங்கன்னா. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னென்னா, நான் எப்பவுமே யாருக்கு வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நான் வெயிட் பண்ணேன்ட்டு ஆண்டர்கிட்ட சொன்னேன். ஆண்டர் சொல்ல, உன் வேலை என்னது? அந்த வேலை. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். வெள்ளிக்கிழமை வேணால் வெயிட் பண்ணுவேன். சண்டே மாத்திரம் தேவனுடைய நேரத்தை நான் திருட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நான் இழந்து போயிடுவேன். அல்லேலூயா. அதை நான் பட்டிருக்கேன். அதனால் எப்போவுமே அவங்க வரணும் இவங்க வரணும் எதிர்பார்க்காதபடி என் மகளே இருந்தால் கூட நான் விட்டுட்டு வந்துன்னே வந்துடுவேன். ஏன்னா எனக்கு தேவை என்ன தெரியுங்களா? கர்த்தரை முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் தேவனுக்காக நேரத்தை கொடுக்க. அதனால் இதை நினச்சிக்காதீங்க, என்ன இப்படி ஓட்டாங்களே பாஸ்டம் எங்களை கூப்பிடாதுன்னு நினச்சிக்குவேன். அதனால தான் நான் தேவ சமூகத்திலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போல்லாம் அழைக்கப்பட்டோன்னா நம்ம படபடான ஆண்டவருக்கு சமூகத்தில் ஓடி வரும்போது தான் வழிவாசல்கள் ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 119 1 8 வரை மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிராமணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகளை சிறப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பி விடாதையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். கர்த்தாவே, நீர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன்.
திரளான செல்வத்தில் களி கூறுவோல நான் உமது சாட்சிகளின் வழியிலே களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமீன். அவரிடத்துல தான் அற்புதம் இருக்கு என்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்கிட்ட இருக்க அற்புதம் அப்படின்றவங்க, எனக்கு பலத்தினால தான் அற்புதம் அப்படின்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நம்மளுடைய பார்த்துட்டேன் நான் இன்னைக்கு காலையில். நீங்கள் தான் அல்லேலூயா சொன்னீங்க. இப்போ காலையிலே பார்த்தேன், ஒல்லியாக இருந்தால் ஸ்பீடாக வருவீங்கன்னு பார்த்தேன். இல்லை, கர்த்தருடைய பலம் இருந்தால் தான் ஸ்பீடாக வந்திருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவன் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்குள் அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா, அடுத்த ஸ்டெப்பு நம்ம வாழ்க்கையில் குறையாக தான் இருந்துட்டோம். எதுலேயும் நம்ம குறை வச்சுட்டு தான் இருப்போம். ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம், என் வாழ்க்கை எப்போவுமே நிரந்தரமான ஆசீர்வாதமாக இருக்குது, நிறைவாக இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராலையாது? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் சொல்லுவான், ஐயோ எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஆண்டவரே, குழந்தை வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் குழந்தைய கொடுத்த உடனே என்ன சொல்லுவான்? ஆண்டவரே அந்த குழந்தை என்ன பண்ணும்? பேசிட்டு ஆண்டவரே. பேசவே மாட்டேது, பேச சொல்லுங்க ஆண்டு. குழந்தை பேச ஆரம்பிச்சு, ஏன் இப்படி பேசுதுன்னு தெரியலையே. குழந்தை நடக்கணும், ஆண்டவரே நடக்கணும் ஏசப்பா. நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த செவுரை பிடிச்சி நடக்கும்போது என்ன சொல்லுவோம்? ஐயோ அந்த குழந்தை பாரு எவ்வளோ அழகாக எழுந்து நின்று செவுரை பிடிச்சிட்டு. இப்போ பாரு திவ்யா கேட்ட சொல்லுவோம், எப்படி தான் ஓடுதுன்னு தெரியலையே, ஒரு இடத்துல உக்காடுறியா. நடக்கும்போது என்ன சொல்லுவான்? ஐயோ நடக்குது என் குழந்தை இப்போ தான் அப்படியே அப்படின்னு தரேன். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பித்தோன்னே எப்போ பார்த்தாலும் ஓடி நிற்கிறிய, ஒரு இடத்துல அடங்கி உட்கார மாட்டியா. அப்போ பாருங்க, எதுவுமே நம்மளுக்கு நிறைவே கிடையாது. ஏதாவது ஒன்று அப்பா சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதா? இல்லை. எந்த நேரத்துலையுமே நம்ம குறைவுள்ளவங்கள தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம குறைவானவங்களாக இருக்கிறனால தான் நிறைவான இயேசுவை தேடும்போது, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஒரு நிமிஷமோ மறவாதே. அவர் செய்த நன்மையை யாராவது மறந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் செய்த நன்மையை ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மையை நீ மறந்துடாத. ஒரு நாள் ஒரு நிமிஷம் மறக்கக்கூடாது. ஏன்னா குறைவாக இருக்கிற இடத்துல இயேசு, நிறைவான இயேசு வரணும்னா ஆத்துமா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே என்ன இருக்கும்? குறை. எதை பார்த்தாலும் குறையாக தான் இருப்போம். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோன்னா, ஐயோ என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்பா என் பாரம்லாம் போயிடுச்சுன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பயங்கர பாரமாக இருக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் ஜாலியாகவே இருந்திருப்பாங்க, நம்மளும் நிம்மதியாக இருந்திருப்போம். கல்யாணம் ஆன உடனே நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, பேரண்ட்ஸ் இனிமேல் ஃப்ரீ ஆகிடலாம், எதை குறிச்சும் கவலை கிடையாது. ஏன்னா பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, உங்களுக்கு என்னம்மா பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உனக்கு என்ன தெரியும் அதோடைய வேதனை. அப்போ தான் நம்ம மனசு சொல்லும், ஆத்துமா சொல்லும். அல்லேலூயா. எந்த நேரத்துலையுமே எல்லாருடைய வாழ்க்கையும் குறை தான். குறை இல்லாத வாழ்க்கையில் அந்த குறையான வாழ்க்கையை நிறைவான இயேசு வரணும். இயேசு வந்தால் உங்கள் வீட்டுக்கு இருக்கிற எல்லா குறையும் மாறும். அல்லேலூயா. அதற்காக தான் எப்போதும் நான் உங்ககிட்ட சொல்கிறது, ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மையை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகக்கூடாது. ஏன்னா கர்த்தரை பற்றி துதித்துட்டே இருக்கணும், ஆராதித்து கொண்டே இருக்கணும். அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பணம் கொடுத்தா, நல்ல வேலை கொடுத்து நம்மளுக்கு ஆசீர்வாதமாக வச்சாதான் ஆத்துமா நன்றி சொல்லாது. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம ஜீவனோடு இருக்கணும், அதுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் உங்கள் நாம மகிமைப்படணும்ப்பா, நாங்கள் குறையணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. 119 1ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே, நீங்க யாரு? இப்போ யார் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்களாம் யாரு? பாக்கியவான்கள். அப்படி பார்த்தா பொறுக்கி எடுத்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. புடச்சி பார்த்தா தெரியும் எவ்வளோ பதிர் போகுது, எவ்வளோ கதிர் வருதுன்ட்டு. அல்லேலூயா. நெல்மணிகள் எவ்வளோ இருக்குது, பதிர் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியும். புடைக்க ஆரம்பிச்சேன்னா என்ன, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? முரத்தில் போட்டு புடைக்கிறது இல்லை. ஒரு சோதனை, வேதனை, தும்பல், விக்கல், ஜுரம் இதெல்லாம் வந்த உடனே தெரியும் பாக்கியவான்கள் யார். அல்லேலூயா.
இதெல்லாம் வந்தால் தான் உங்கள் உடம்புல எல்லா பொருளும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். தலைவலி வரும்போது தான் தலை நல்லா இருக்குன்னு அர்த்தம். வலியே வரலன்னா ஏதோ பிரச்சனை தலைக்குன்னு நினச்சிங்க. அல்லேலூயா. கை வலி வரும்போது தான் சொல்லுவேன், பரவாயில்ல இவ்வளோ வேலை செய்திருக்காங்க தான் கை வலி வருது. கால் வலி சும்மாவே கால் வலி கை வலி வரவங்கள நான் எனக்கு தெரியாது, வேலை செய்துட்டு வரவங்களுக்கு சொல்கிறேன். கை கால்லாம் எவ்வளோ வலிக்கு தெரியுமா? அப்போ அந்த கையும் காலம் சொல்லுவேன், நீ எவ்வளோ வேலை பண்ணியிருக்கிற, அதுக்கு தானே இவ்வளோ வலியும் கொடுக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன், இன்னும் என்ன டேமேஜ் பண்ணிவிடுவேன் தான் கை கால் வலி வருது. அல்லேலூயா. அதுக்காக தான் நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்குறது. கை கால் வலி வரும்போது யாராவது வேலைக்கு போவீங்களா? போக மாட்டோம். மயக்கம் வந்தா அப்போ மயக்கம் வராத வரைக்கும் சந்தோஷம் நினச்சிங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களுக்கு நம்ம திருடவும் கூடாது, அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவதை நிறுத்தவும் கூடாது. அல்லேலூயா. அப்போ முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரே பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கணும். கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதன்படி நீங்கள் நடக்கும்போது பாக்கியவானாக காணப்படுகிறீர்கள். அல்ல 4ஆம் வசனத்தை வாசிங்க. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். ஆண்டருடைய கட்டளைகள் எப்படிப்பட்டது? அதை கருத்தாய் நான் கவனிக்க வேண்டும் என்றால் வேதத்தை நம்ம வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம்? கருத்தாய் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அருளை செய்வார். அதில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம், இவங்க அநியாயம் செய்கிறாங்க, இவங்க அக்கிரமம் செய்கிறாங்கன்னு. அவர்கள் அநியாயம் செய்கிறாங்களோ செய்யலையா என்பதை நமக்கு வேண்டாம், அவர்கள் வழியில் நடந்துட்டு போட்டோம். அல்லேலூயா. ஆனால் அநியாயம் செய்யாதவர்கள் என்ன பண்ணணும்? ஆண்டருடைய வழியில் நடந்து போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்த்து நம்ம குற்றம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ண? முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு நீ உண்மையாக இருக்கியா, கர்த்தருடைய சமூகத்தில் பாக்கியவனாக இருக்கிறியா? அப்போ நீ என்ன பண்ண வேண்டும்? அடுத்தவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அதில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் செய்த நன்மைகளை கற்பனைகளெல்லாம் நினைக்கும் போது நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏன்னா கர்த்தரோட கூட நான் என்னவா இருக்கிறேன்? ஐக்கியமாக இருக்கிறேன். அதனால் கர்த்தர் எனக்கு செய்து கொண்டிருக்காரு அற்புதங்கள், அவர் என்னோட கூட பேசுகிறாரு. அதனால் நான் எதை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அநேக காரியங்களை மனுஷன் நம்மளுக்கு விரோதமாக வெட்கப்படுத்துகிற மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணால் கூட ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட இருந்து என்ன பண்ணுவேன்? உன் தலையை நிமிர செய்வேன். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தில் உம்மை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீதி நியாயம் கரெக்டாக கண்டுபிடிக்கிற மனுஷனாக இருந்தால் அவங்க கர்த்தரை தேடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது செம்மையான இடத்துல தேடுவாங்களாம், நல்ல இடத்துல. அந்த இடத்துலலாம் ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. செம்மையான இருதயம், ஆண்டவரை துதிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த உங்கள் இருதயம் செலெக்ஷன் பண்ணும். இந்த வீட்டுக்குள்ளே ஜெபத்துக்குன்னு ஒரு அறையை நம்ம வச்சுருக்கணும். எல்லா இடத்துல உட்காந்து ஜெபிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவோம், தேவையில்லாத காரியங்கள் செய்வோம். இப்போ நீங்கள் ஒன்றுமே வேணாம், கிச்சனை பாத்ரூமில் வைப்பீங்களா? ஏன்? அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து அருகருப்பார்ல. ஒரு ஆண்டருக்காக ஒரு நேரம், ஒரு சின்ன குடிசை வீடாக இருந்தவர் அதுன்னு அந்த இடத்துல ஒரு செப்பரேட்டாக ஒரு வசனத்தை வைத்து அந்த இடத்துல ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணோம்? பகிர்ந்து கொள்ளணும். ஆண்டவரோட கூட என்ன பண்ணணும்? பேச ஆரம்பிக்கணும். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு இடத்த நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். வெள்ளை சட்டை போட்டால் என்ன தோணும்? இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டுன்னு போகிறோன்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சிலர் சர்ச்சுக்கு போகிறோம் அதனால் வெள்ளை சட்டை போடுவாங்க. நம்மலாம் எல்லா கலரும் போடுறோம், விடுங்க, அது வேறு விஷயம். ஜென்ஸுங்களாம் என்ன பண்ணுவாங்க? பாஸ்டருங்க, ஊழியக்காரங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் வெள்ளை சட்டெல்லாம் போட்டுன்னு போனால் சர்ச்சுக்கு போகிறோன்ற ஒரு விசுவாசத்தோடு என்ன பண்ணுவோம்? அதுபோல் சில நேரத்தில் நம்ம வீடுகளில் ஒரு இடத்த நம்ம ஒதுக்கணும். இப்போல்லாம் எப்படி தெரியும்? படுக்கிற இடத்துலையே ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப நித்திரை வருகிறதுனால அப்படியே ஆமேன் அவ்வளோதான் தூங்கிடும். ஏன்னா எழுந்து உட்கார முடியாது. முன்னெல்லாம் முழங்கால் போட்டால் தான் கர்த்தருடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு. இப்போ முழங்கால் வலினால யாரும் முழங்கால் போகிறதில்ல. சேரில் உட்காருவோம், முடிஞ்ச கட்டிலில் படுத்துப்போம், படுத்துக்கினே ஜெபம் பண்ணுவோம், ஆமேன்னு சொல்லிட்டு எங்கே ஜெபம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா தூங்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக சில நேரங்களை நம்ம கொடுக்கலன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. அல்லேலூயா. அவருக்காக நேரத்தை கொடுக்கணும். முடியாதவங்க சேர் எடுத்து போட்டு கூட உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்ம நடுவில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. அதில் பாருங்க 9 படிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கேள்விக்குறி. அடுத்து, உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. அல்லேலூயா. அப்போ வாலிபன் எதனால் அவனுடைய வழியை சரி பண்ண முடியும்?
வாலிபர்கள் எப்படி வழியை சரி பண்ணணும்னா வசனத்தினால தான் அவர்களுடைய வழிகளை சரிப்படுத்த முடியும். வசனம் தான் அவங்கள என்ன பண்ணும், நல்ல வழியில் கொண்டு போவோம். எத்தனை வாலிப பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டு எவ்வளோ தேவையில்லாத காரியம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு யார் போய் வசனம் சொல்லுவாங்க? நிறைய பேர் பாருங்கள், வீட்டுக்குள்ளே வாலிப பிள்ளைங்களை சர்ச்சுக்கே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா நிறைய ஞானம் வந்துடும்ட்டு. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தால் ஞானம் வந்துச்சுன்னா, ஆண்டவர் ஆலயத்திலிருந்து 14 வயசில் போதிக்கிறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு 14 வயசில் பேசுவோம், இது யார் இந்த பிள்ளை இவ்வளோ நல்லா பேசுகிறாங்களே, எல்லாரும் பண்டிதர்லாம் கேட்குறாங்களாம். இவர் யாரும் இல்லை, மரியாளுடைய மகன் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு ஆண்டவர் மிராக்கிள் செய்தாராம். இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களாம் எங்கே இருக்காங்கன்னு தேட வேண்டியதாகுது. அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம எதையாவது ஒன்று செய்யாவிட்டால் நம்ம வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ணு கெட்டுட்டோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? கண்ணு தெரியாது போயிடுச்சுன்னா அப்புறம் போயிட்டு நீங்கள் போய் சூரியன் எங்கே இருக்குதுன்னு தெரியாது நமஸ்காரம் பண்ணி, இப்போ சூரியனை கண்ணுக்கு தெரியும் போது என்ன பண்ணணும், ஆண்டவரை தேடுகிற இருதயம் நமக்குள்ளே இருக்கணும். கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் வந்தால் கூட ஆண்டவரை தேடாவிட்டால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதில் பாருங்கள், 10ஆம் வசனத்தை வாசிங்க. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனையை விட்டு வழி தப்பி விடாதையும். அல்லேலூயா. என்னுடைய முழு இருதயம் ஆண்டவரே, இருதயத்தில் நான் உங்களை தேடுவேன். ஆனால் ஆண்டவரே என்னை என்ன பண்ணாதீங்க, வழி தப்பி விடாதையும். அப்போ ஆண்டவரை தேடும்போது நம்ம வழி சரியான வழியாக தான் இருக்கும். ஆண்டவர் உன் உள்ளத்தில் இருந்தான்னா நல்ல வழி எது கெட்ட வழி எதுன்னு தெரியுமா தெரியாதா? பல சாக்குகள் சொல்லலாம், பல காரியங்களே சொல்லலாம். வாரத்தில் ஒரு நாள் அது யாருது? தேவனுடையதை திருடினா தேவன் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை திருடிடுவார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் சொல்லலைன்னா எனக்கு கஷ்டம், அதுதான் சொல்லிட்டேன். எடுத்துங்கன்னா எடுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், வாரத்தில் அவரே என்ன பண்ணுறாரு, 6 நாள் என்ன பண்ணார், ஒவ்வொரு காரியங்களும் நமக்காக உருவாக்குனார். எல்லாம் உருவாக்கிட்டு 7ஆவது நாள் என்ன பண்ணார், ஓய்விருந்தார், ஓய்வெடுத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த நாள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவரை பின்பற்றும் போது நம்மளும் அது, நீங்கள் ஃபுல் டேலாம் ஓய்வெடுத்து சர்ச்சிலேயே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருங்கன்னு சொல்லலை. 2 மணி நேரம் காலையில் தேவனை ஆராதிச்சுட்டு அடுத்தது என் வேலை அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய ஆசீர்வாதம் வரும். நீங்கள் சொல்லுவீங்க, நான் தான் கரெக்டாக வரணும், ஏன் ஆசீர்வாதம் வரலன்ட்டு. 5 விரலும் எப்படி இருக்கணும், ஒன்றா இருக்கணும். இதில் 2 கைட்டி வீட்டில் வச்சுட்டு 3 விரலோட வந்து நல்லா இருக்குமா? 5 கையும் வரும்போது தான் கை தட்டுறதுக்கு வசதியாக. நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை நான் சேவிப்பேன். எதுக்கு நம்மளுக்கு குடும்பம் கொடுத்துருக்காரு ஆண்டவரை? ஆண்டவரை சேவிப்பதற்கு. தனிமையான பாத்திரம் எனக்கு யாருமே இல்லைன்றோம். ஆண்டவர் ஒரு துணையை கொடுத்து, உனக்கு எதுக்கு துணையை கொடுத்துருக்கேன்னா நீ தேவனுடைய சமூகத்தில் சாட்சியாக வந்து நிற்கும்படியாய். அல்லேலூயா. நம்ம குடும்பமாக வந்து கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், துக்கம், யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அநேக பாடுகள். ஆனாலும் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி அவர் ஒரு நாள் என்ன பண்ணல, தடையாக நிற்கல. எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள் வருது. ஆனால் அந்த கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்கிறத காட்டிலும் எனக்கு ஒரு வழி இருக்கு, எனக்காக கர்த்தர் ஒரு இடத்தை கொடுத்துருக்காரு. நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய இருதயம் முழுவதையும் அங்கே போய் என்ன பண்ணுவேன், ஊற்றி அழுது ஜெபிப்பேன். அல்லேலூயா என்று சொல்லி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்தாலும் அதை ஒரு சைடில் போட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லையா, இவங்க 2 பேர் வரும்போது இவங்களுக்காக நான் வெயிட் பண்ணின்னு வந்தேன்னா நான் ஒரு காலம் லேட்டாக வந்திருப்பேன். ஆமாம் தானே? அல்லேலூயா. அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க சிஸ்டர் பார்ப்பாங்க, தெரியாத சிஸ்டர் நான் பார்த்தாலும் பார்த்தேன். அதுதான் நான் பேர் சொல்லல, கவலைப்படாதீங்க. நீங்கன்னு யாருக்குமே தெரியும், எல்லாம் ஒருத்தர் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டோம். அல்லேலூயா. கர்த்தருக்காக நம்ம ஓடி வரும்போது எவ்வளோ பிரயாசத்தோடு ஓடி வராங்க பாருங்க. ஏன் தேவனுடைய சமூகத்தில் ஓடி வர்றதுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். ஓடி வந்து அப்பாவை பார்த்துருவேன். இந்த நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் எனக்காக கொடுத்த நாள், இந்த நாளில் ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன், திருட மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஓடி வந்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பயங்கர அற்புதமாக நடத்துவார். அல்லேலூயா. அவர் கிருபை தான். அவர் கிருபை இல்லாத நம்மளால் வாழ முடியாது. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே.
போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் நீங்க போறீங்க வரீங்கல்ல, அப்ப காலு அப்படியே தட்டி கல்லில் தட்டி உழாத காப்பதான் அவருடைய கிருபை தான். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளை தாங்குறாருன்னு ஏன் சொல்லுங்க, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது. இது எப்படி இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எப்படின்னா அவருடைய கரம் நம்மளை பாதுகாக்குது. அல்லேலூயா. அதில் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன், அவரை மகிமைப்படுத்தணும். அவரை நம்ம துதிக்க வேண்டிய வாயில் நம்ம தேவையில்லாததெல்லாம் சிந்திக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையில் அவமானங்கள் துக்கங்கள் வரும். அவரை ஸ்தோத்தரித்து துதிக்கணும். ஜெபிக்க தெரியாதவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கமானவர் என்று ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்களா, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், அற்புதமாய் நடத்துவார். அடுத்த வசனம், உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகள் விவரிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம உதடுகள் அநேகருக்கு சொல்லணும். ஆண்டவர் நமக்காக இந்த நன்மையை செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்காக அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட எல்லார்கிட்ட சொல்லும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதில் பாருங்க 14, திரளான செல்வத்தில் கலிகூறுவதைப் போல நானும் அது சாட்சிகளின் வழிகளில் களி கூறுகிறேன். ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்ம என்னவா இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக என் தெய்வமே பெரிய சொத்து. அல்லேலூயா. என் சொத்து தான் என் ஆண்டவர், அவர் என் கூட இருக்கிறார். நான் யார், ராஜாதி ராஜனுடைய பிள்ளைன்னு ஒரு கம்பீரமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் களி கூறும்படியாய் கம்பீரமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதில் 15ஆம் வசனம் சொல்கிறது, உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். அப்போ ஆண்டுடைய கட்டளைகள் எல்லாம் நம்ம கண்ணோக்கி பார்க்கணும். தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளும் போது, வசனத்தை தியானிக்கும் போது அவருடைய கட்டளையின் படி தான் நம்ம நடக்க வேண்டும். அல்லேலூயா. உமது பிரமாணங்களில், அல்லேலூயா, ஆண்டவருடைய பிரமாணம் வசனத்துக்கு நீ என்னவா இருக்கணும், நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கணும். உமது வசனத்தை மறைவேன். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன இருக்கணும், அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும். நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. யார் அவரு? நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோட துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன். மகிழ்ச்சியோடு துதிக்கணும். நம்மளுக்கு போனஸு சம்பளம்லாம் வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கும், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இல்லைன்னா இகழ்ச்சி. அல்லேலூயா. அது இல்லை, எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள். இது எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் ஒன்றுமே இல்லைன்னா கூட இப்படி இருக்காங்களே, காரணம் ஆண்டவர் எப்படி இருந்தார், எங்களை நாற்றமாக இருந்த எங்களை வாசமாக மாற்றினாருன்ற மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்களுக்கு தானாகவே மகிழ்ச்சி வரும். நான்லாம் பெரிய ஆளுமா, நான்லாம் அப்படிலாம். இந்த பாட்டு பாடும்போது கூட நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே அப்படின்னு. நான் இங்கே நாத்தமாக இருந்தேன், நானும் எல்லாருக்கும் வாசனையெல்லாம் இருந்தேன், அதனால் பாடவே மாட்டாங்க. ஆனால் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு பெரிய ஸ்டேஜில் நின்று ப்ரேயர் நடந்துட்டு இருந்து இங்கே திருப்பத்தூர் பகுதியில் இந்த ஒரு பாட்டு பாடுங்கன்னா இந்த பாட்டை தான் நான் பாடினேன். பாடும்போது அநேக அற்புதமான காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்தார். அல்லேலூயா. சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேலே நிறுத்தினார். அல்லேலூயா. அது வசனம் அப்படியே, அது அப்படின்னு நினைக்கணும். நம்ம வாழ்க்கையில் தாழ்மை எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளவும் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எந்த ஜனங்க மத்தியிலையும் வெக்கப்படக்கூடாது, கர்த்தரை உயர்த்துவதில். அல்லேலூயா. கர்த்தரை குறித்து பாடுவதில், அவர் செய்த நன்மைகளை அநேகருக்கு சொல்கிறதுல நம்ம என்ன வரக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. எப்போ டைம் கிடைக்குமோ அங்கே தேவனுடைய நாமத்தை அப்படியே போட்டுடணும். அது ஆண்டவர் சொல்ல, நீ விதை வளர வைக்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீ ஒருத்தருக்காக சொல்லணும். நீ வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தையாக நீ சொல்லிப்பாரா, அது 60-100 பலன் கொடுக்கும். அல்லேலூயா. அதில் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்போது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன். அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய வசனம் சொல்லி உமது அடியேனுக்கு என்னவா இருக்கணும், அனுகூலமான காரியங்களை ஆண்டவர் செய்வார். எப்போ ஆண்டரோடு கூட நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு அனுகூலமான காரியத்தை செய்வார். அதில் 57 வாசிங்க. கர்த்தாவே நீரே என் பங்கு.
அல்லேலூயா. கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். அல்லேலூயா. கர்த்தர் தான் என் பங்கு, அவருடைய வசனத்தை நான் என்ன பண்ணுவேன்? கை கொள்ளுவேன். நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்? உங்கள் வசனத்தை விட்டு நானே விலகி போக மாட்டேன். 60 வாசிங்க. உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். அல்லேலூயா. அவருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்றால் அப்படி தாமதிக்க கூடாது. இப்போ சொல்கிறோமே, தீவிரித்து ஆண்டவருக்காக எழும்பும் போது தான் கர்த்தர் நம்மளுக்கு அற்புதங்களை செய்ய வல்ல. 47 வாசிங்க. நான் பிரியப்படுகிறேன், உமது கற்பனைகள் பேரில் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. அவருடைய வசனத்துக்கு நம்ம மனமகிழ்ச்சியாக காணப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஆத்துமாக்களை சொல்லி, இந்த ஆத்துமாக்குள்ள என்ன சொன்ன? ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கப்பட்ட ஆத்துமா எப்போது என்னவா இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஆத்மாவை துக்கப்படுத்தாதீங்க. எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை நம்ம சரீரம் என்னவா இருக்கும்? மேலே மட்டும் நம்ம முகத்தை பார்க்குற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன ஆத்துமா நொந்து போயின்னா இருக்கும், நூடுல்ஸ் ஆகிட்டுருக்கும். அல்லேலூயா. சொல்லுவல, ஐயோ நான் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன். எனக்கு இருக்கு பாருங்க பிரச்சனை, என் கஷ்டத்தை, அந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுக்கு வந்த கஷ்டம்லாம் யாருக்குமே, என் துரோகி கூட வரக்கூடாதுன்னுவாங்க. இந்த அம்மா எப்படி மேலே ஏறி வந்தாங்க? கஷ்டத்தை சரி பண்ணி. அந்த கஷ்டத்தில் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு உபத்திரவத்தை கொண்டு வராருன்னா, அந்த உபத்திரவத்திலிருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தரை துதிச்சு விடுதலை பெற்று வெளியில் வரதுக்கு தான் அந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. கஷ்டத்தையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கு ஒரு வழி இருக்கும், எங்கேயோ ஒரு வழி இருக்கும். அந்த வழியை கண்டுபிடிக்கணும். என்ன சொல்றேன்? என் கஷ்டத்தை சொல்லி சொல்லி உங்களை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான், என் தேவையை சொல்லி சொல்லி நான் கண்ணீர் சிந்த மாட்டேன், என் கண்ணீரை தீர்ப்பவர் நீங்க தான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இவ்வளோ பிரச்சனை தெரியுமா, இவ்வளோ பிரச்சனை தெரியுமா? சாப்பாடு கூட நம்ம அளவாக தான் சாப்பிடுவோம், அது ஒன்று தான். பணம் மட்டும் எவ்வளோ வேணாலும் வாங்கிப்போம் இல்லையா? போதுன்ற அளவுக்கு. அப்போ ஆண்டவருடைய ஜெபம் எப்படி திரும்ப இருக்கணும்? ஆண்டவர் என் கஷ்டத்துலேருந்து எனக்கு இந்த அனுமதிச்சது யார்? இந்த பிரச்சனை அனுமதிச்சது யார்? ஒருவேளை நம்மளா கூட கொண்டு வந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் முடிவு யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஏதோ ஒரு வழி வச்சிருப்பாரு. தாவீது ராஜாவா ஆகணும் அப்படின்னு 8 பிள்ளைகளை, ஒரு பிள்ளைய மட்டும் ஏன் ஆடு மேய்க்க போனார்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் அவங்க போனாங்க ஆடு மேய்க்கிறதுக்கு? மீதி 7 பிள்ளைங்களும் நல்லா படித்தாங்க, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக காணப்பட்டாங்க, பலசாலியாக கடந்து இருந்தாங்க. ஆனால் அது அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிறனால அவர் என்னவா இருந்தாங்க? பலனா உள்ளவங்களா இருந்தாங்க. இவர் மட்டும் தனியாக போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது சொல்லியிருக்கலாம், ஏன் ஆண்டவரே என்னை படைச்சிங்க? 7 பேருக்கு மட்டும் நல்லா பலம் கொடுத்துருக்குறீங்க, பணம் கொடுத்துருக்குறீங்க, நல்லா அப்பாவோட கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க, அப்பப்போ ஆடு அடித்து சாப்பிட்டுருக்குறாங்க, அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்லா என்ன பண்ணுறாங்க, நல்லா கத்தி சண்டை போடலாம் கற்றுட்ருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஒரு 20-25 ஆடை கையில் குத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டீங்க? என்னை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டீங்களே, நீங்களா ஒரு கடவுளான்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஆடு கூட எனக்கு சூப்பர். நான் இப்போ சொல்கிறேன், கடவுள் நம்மளுக்கு கொஞ்சமாக கொடுக்குறாருன்னா கொஞ்சம் தான் கணக்கு கேட்பார், நிறைய கொடுத்தாருன்னா நிறைய கேட்பார். நான் அதனால தான் எப்போவுமே ஆண்டவரே என்ன பெரிய ஆளாகணும்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா நிறைய கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. லிமிட்டாக கொடுத்தா தான் நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? வரவு செலவு கணக்கு கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமாக கொடுத்தாருன்னா அதுக்கேற்ற ஜெபம், உபவாசம், பாடல், ஆராதனையில் அவரை நான் சரி பண்ணிவிடுவேன். ஆண்டவரை நிறைய கொடுத்தாருன்னா நம்ம சுகமாக தூங்கிடுவோம், சொந்தக்காரை தேடின்னு ஓடிடுவோம், நிறைய காரியங்களுக்கு ஓடிடுவோம். கர்த்தர்கிட்ட ஹாய் பாய் ஆண்டவரே டைம் இல்லை, இப்போ நம்ம ரொம்ப பிஸின்னிடுவோம். அதெல்லாம் தேவையா? அப்புறம் ஒரு நோயை குத்து படுக்க வச்சுருவார். அதுக்கு சொந்தக்காரெலாம் திருப்பி வந்து நம்மளுக்கு அழுவணும், எதுக்கு இந்த தலைவலி? அப்படியே ஓடினுக்கலாம். கஞ்சி சோறு குடித்தாலும் கர்த்தரையே தேடலாம், ரசம் சோறு சாப்பிட்டாலும் விசுவாசமாக இருக்கலாம், அப்புறம் பிரியாணி சாப்பிட்டாலும் ஆண்டவருக்கு பிரியமாகவே இருக்கலாம். அல்லேலூயா. இந்த 3த்தையும் விட்டுட்டு நம்ம எதுக்கு போய் தேவையில்லாதெல்லாம் நம்மளுக்கு வேணான்ட்டு நம்ம முதல்ல செட் பண்ணணும், மெயின் செட் பண்ணிடணும். தேவையில்லாத வாரி இதெல்லாம் தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டு அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, எல்லாம் கொடுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களா. ஆண்டவரே எனக்கு நிறைய துணிமணிகளை கொடுங்க ஆண்டவரே. பீரோ நிறைஞ்சிருக்கும் ஒரு வீட்டில் போய் பாருங்கள். ஆனால் போட்டுன்னு வர்றதெல்லாம் என்ன துணியாக இருக்கும்? போட்டதே போட்டுன்னு இருக்கும், அது யாருக்கு வச்சுருக்குன்னு தெரியாது. அது அப்புறம் நாம் கொஞ்சம் வெயிட் போட்டோன்னா அந்த துணியெல்லாம் வேற யாருக்கா போய்டும். எதுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காரு, அதை எடுத்து பயன்படுத்தணும். அநேக கண்கள் இவங்க ராஜாதி ராஜனுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும். ஏன்னா நாளைக்கு நம்மளுது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அழைத்தா நம்ம போய் கொண்டே இருப்போம். அதனால் சந்தோஷமாக இருக்கணும்.
எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படும். ஆனால் கொடுத்துருக்கிறார்ல, அதை கர்த்தருக்காக நான் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தாவீது என்ன சொல்றாரு, எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு, இந்த ஆடுகளை வச்சு தான் மேய்க்கணும். ஒருவேளை 5 10 ஆடு கொடுத்துருப்பார் ஆண்டவர். ஆனால் அவருடைய ஏம் என்ன தெரியுமா, 5 ஆடை 10 மாற்றணும், 10 ஆடை எனக்கு என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர். அந்த வேலையை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்கக்கூடாது. அவன் பலசாலியாக இருக்கான், இவன் பலசாலியாக இருக்கான், இவன் பணக்காராக இருக்கான், அவனுக்கு கார் இருக்குது, அவனுக்கு பங்களா இருக்குது, அவனுக்கு வீடு இருக்குது, அவங்க பரா எப்படி இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி. ஆனால் இவன் ராஜாவாக போகிறான்ற அவங்க யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, அவருக்கு கொடுத்துருக்க ஊழியமாக இருக்கட்டும், உனக்கு ஜெபிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களா, கர்த்தருடைய ஆலயத்தில் நீ சாட்சியாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் படிப்படியாக உயர்த்துவார். அந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு என்ன இல்லை, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. காட்டுக்குள்ளே ஆடு மேய்ச்சி கொண்டு ஆடுகளை கொண்டு போனால் அவங்களுக்கு தூங்குவாங்களா? ஏன் தூங்க மாட்டாங்க? அந்த ஆடு மேலே தான் கண்ணு. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு பார்த்தீங்களா, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார் தாவீது. அவங்களுக்கு என்ன இருக்கும், நல்லா போய் என்ன பண்ண சாப்பிட்டு கம்முன்னு தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த தாவீதுடைய எண்ணெல்லாம் என்ன சொல்லுங்க, ஐயோ என் ஆடை வந்து சிங்கமோ கரடியோ வந்து சாப்பிட்டுச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு. பார்த்தீங்களா, இதுதான் கர்த்தர் ஒருவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அதுலேருந்து நம்ம மேலே வரணும். உனக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு ஃபஸ்ட்டு பாருங்க. ஜெபிக்க கொடுத்துருக்காரா, பாட கொடுத்துருக்காரா, வேத வாசிக்க கொடுத்துருக்காரா, இல்லை அநேகரை வழி நடத்துகிற ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருக்காரா, அதை தேடி கண்டுபிடி. உன்னுடைய அழைப்பு என்னான்னு தேடாத எல்லாத்திலையும் கை வைக்காதீங்க. அல்லேலூயா. முதல்ல அழைப்பு தெரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பு என்ன எதுக்கு நீங்கள் அழைச்சிருக்கீங்க ஆண்டுட்டு நீங்கள் நல்லா கேட்கலாம். உபவாசம் 3 நாள் போடுங்க, உட்காந்து ஆண்டுட்டு கேளுங்க, ஏசப்பா என்னை எதுக்கு அழைச்சிங்க ஆண்டவரே? அங்கே அவமானங்கள், அங்கே துக்கங்கள், அங்கே கஷ்டங்கள், அங்கே போராட்டங்கள், அங்கே நிந்தனை எல்லாம் என்னை வந்து சூழ்ந்து கொண்டிருக்குது. ஆனால் என்னை எதுக்கு நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க? அந்த அழைப்பை எனக்கு வெளிப்படுத்துங்க, அப்போ தான் ஆண்டவரை நான் போக முடியும். அல்லேலூயா. அழைப்பு தெரியாத நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ முடியாது. அப்படி யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பி போனீங்கன்னா நீங்கள் தான் கீழே விழுந்துருவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக அழைக்கணும். ஆனால் அந்த அழைப்பு தெரிய வேண்டுமென்னா உங்களை பார்த்தாலே தெரியும். என்ன எப்படி தெரியும்? பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கலாம், அவங்க கண்ணெல்லாம் எப்படி இருக்கும், சோர்வாக இருக்குமா? அது வேணாம். அந்த டிக்கெட் எடுக்கலைன்னா வராங்களே ஒருத்தர் செக் பண்ணுறதுக்கு, யார் அவர்? ஒரு வேளை நீங்கள் டிக்கெட் எடுக்க 2 ஸ்டாப் போயிட்டீங்க, அப்பா நான் என்னை யாரும் கண்டுபிடிக்கலன்னு 2 ஸ்டாப் போயிட்டீங்க. அந்த செக்கிங்கு அந்த ஆள் யாரோ ஒருத்தர் இருப்பார். யார்? நான் கூட ஒரு வாட்டி என்ன பண்ணதுங்களா, 2 வீலரில் வரும்போது ஹெல்மெட் இல்லை எனக்கு. திருப்பத்தூர்லேருந்து வரும்போது நான் ஒழுங்காக தான் வந்தேன். எது வரைக்கும்னா நம்ம ஒசூர் வரைக்கும் வந்துட்டேன். ஐயா சும்மா இல்லாத சொன்னார், சந்தாபுரத்துலலாம் பிடிச்சிருவாங்க. ஐயோ, அப்போ தான் பயம் வர ஆரம்பிச்சுது. என்னை இறக்கி கொடுங்க, நான் ஒசூர்லேயே பஸ் ஏறிடுறேன்னு. இவ்வளோ தூரம் வேண்டாம், ஏன்னா பிடிச்சிட்டு அவன் வேறு 1000 ரூபாய் ஃபைன் போடணும். நான் என் லைஃப்பில் ஹெல்மெட்டுக்காக கடையை தேடினதே இல்லை. சந்தா அப்படி ஒசூர்லேருந்து ஹெல்மெட்டு கடையாக பார்த்துன்னு வரும். அது வரைக்கும் ரோடெல்லாம் விற்கும், அப்போ கூட திரும்பி பார்க்க மாட்டேன். அங்கே இவர் கேட்ட, நீ என்ன, நான் பேசினே இருப்பார், நான் கேட்கவே மாட்டேன். என்ன நீ சைலண்ட்டாக இருக்கானே? இல்லைப்பா ஹெல்மெட்டு கடை பார்க்க. அவர் சிரிச்சிட்டு சொன்னார், நீ கவலைப்படாத, நான் எங்கேயா சந்தில் பார்த்து என்ன பண்ண இட்டுன்னு வந்துடுவேன். ஏன்னா நான் வந்து ஒசூர்லேருந்து திருப்பத்தூர்லேருந்து வந்து 2 வீலரில் வருவேன், நான் நினச்சே பார்க்கல. திடீர்னு ஐயா என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஏன்னா ஹெல்மெட் வந்து பெங்களூரில் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் போது எந்த போலீஸும் வரல. ஆனாலும் எனக்கு என்ன இருந்தது, ஆனால் அவர் ஒன்று மட்டும் என்கிட்ட சொன்னார், ஏதாவது போலீஸ்காரன் வரான்னு நீ எனக்கு சொல்லாத குதிச்சிட்டு போகிறேன்ட்டு. ஏன்னா அவ்வளோ பயம் எனக்கு. ஏன்னா போலீஸ் நிறுத்தி 500 ரூபாய் ஃபைன் போட்டோம். ஆனாலும் நம்மளுக்கு என்ன தோணுது, தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? ஹெல்மெட் இருந்தால் எவ்வளோ கெத்தாக போகலாம் இல்லை? நிறைய பேர் பாருங்கள் அப்படியே ஷோல்டர்லாம் கை வச்சுன்னு கெத்தாக போவாங்க. ஆனால் அதே ஹெல்மெட் இல்லாதனால என்ன தோணுச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம், பயம். ஒசூர் வரைக்கும் சந்தோஷமாக ஆண்டரை பற்றி பேசிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒசூருக்கு அப்புறம் நான் செய்த தப்பை உணர ஆரம்பித்தேன். ஐயோ, ஹெல்மெட்டுன்ற ஒன்று இல்லை, ஆனால் என்னால் இனி பேச முடியாது. புரியுதுங்களா? ஜெபம்னு ஒன்று இல்லைன்னா வாயே திறக்கக்கூடாது. இல்லையா சொல்லுங்கள், எங்கே போய் எங்கே வந்துட்டு பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஊழியமாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு நீங்கள் ஜெபிக்க போனாலும் சரி, ஒருத்தருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண போனாலும் வாரம் வாரம் சபையில் வந்து வேதத்தை வாசிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தில் ஆலோசனை பண்ணுங்க, ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. எந்த சாத்தானும் நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டான். ஆனால் நம்ம ப்ரேயரே பண்ணுறதில்ல, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்?
முடியவே முடியாது, யாராலையுமே முடியாது. ஆனால் யாராவது உங்களுக்கு வந்து சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நல்லா ஜெபிக்கிறீங்க பிரதர் சிஸ்டர், நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்கன்னா அதை நம்பாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பார்ப்பார் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும். நீ என்ன விதைத்து கொண்டிருக்கிறாயோ அது கண்டிப்பாக வளரும். அல்லேலூயா. மாற்றம் வராது. அதே இடத்துல பாருங்க, அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, அவர் ராஜாவாக ஆக வேண்டும். யாருடைய திட்டம்? இன்றைக்கி நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும், பணக்கார ஆகணும், சொந்த வீடு வேணும், பிள்ளைங்களுடைய திருமணங்கள் நடக்கணும், பேரப்பிள்ளைகள் கிடைக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆண்டவருடைய திட்டம் ஒவ்வொரு தலைமையிலும் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஏன் பயன்படுத்த மாட்டோம் தெரியுங்களா? நம்மளா ஓடிக்கொண்டிருக்கோம். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஏசப்பா எனக்கு வச்சிருக்கிற அழைப்பை மட்டும் சொல்லுங்கள் ஆண்டவரை. நீங்கள் அழைப்பை சொல்லிட்டீங்கன்னா என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த அழைப்பு என்னான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காத நீங்கள் ஓடாதீங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா எனக்கு சம்பளம் என்னான்னு அந்த ஓனர் 3 மாதத்துக்கு சொல்லவே இல்லைன்னா உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிக்குமா பிடிக்காதா? நான் 30 நாள் வேலைக்கு வரேன், சம்பளத்தையே போடலை, என்ன சம்பளம்னு சொல்ல நான் எப்படி இவங்களை நம்பி நான் வேலைக்கு செய்ய முடியும்னு மறு மாதமே நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. ஆமாம் தானே? அதே நீங்கள் ஒரு மாதம் சம்பளம் போட்டு உங்கள் கையில் கொடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கே செய்வீங்க, பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? வேலையை ரிசைன் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான். அதுபோல் கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய அழைப்பு, நான் கிறிஸ்துவர்களாக இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் வாழணும், ஏதோ ஒரு காரியத்தை நான் ஈடுபட்டிருக்கேன், அதுலேருந்து என்னை வெளியில் கொண்டு வாங்க, என்னுடைய அழைப்பை சொல்லுங்கள் ஆண்டவரே. நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், கர்த்தர் நம்ம கூட பேசுவார். அல்லேலூயா. நம்மளுக்கு உயிர் கொடுத்து நம்ம தேவைகளை சந்தித்து 3 வேளை ஆகாரத்தை கொடுத்து நல்ல வஸ்திரத்தை கொடுக்குறாருன்னா அழைப்பு இல்லாத இதெல்லாம் கொடுக்கவே மாட்டார் உங்களுக்கு சரி எனக்கும் சரி. ஆனால் அழைப்பை தேடி கண்டுபிடிக்கணும். தாவீது கண்டுபிடிச்சார். எப்போ கண்டுபிடிச்சாரு? அவர்கிட்ட கொடுத்து இந்த ஆடுகளை அதிகரிக்க ஆரம்பித்தார். அநேக காரியங்கள் பாருங்கள். அதில் ஒன்று மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறாரு. அனுப்பிச்சு சொல்கிறாரு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் அங்கே இருக்காங்க, போய் கண்டுபிடிங்க. அவர் வராரு. எங்கே? அவங்க தகப்பனை பார்க்கும்படி வரும்போது அந்த அபிஷேக எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து கேட்குறாரு, உன் மகன் எங்கள் பெரிய மகன் வாட்டஞ்சாட்டமாக இருக்கவர் வந்து முழங்கால் போடுறாரு. ஆண்டவர் சொல்கிறார், இவர் கிடையாது. படித்தவர் இவரும் கிடையாது. பயங்கர பலசாலி இவரும் கிடையாது. எல்லாரும் கிடையாது. சாமுவேலுக்கு என்ன தோணுச்சு? யாருமே இல்லைன்னா அப்போ யார்? இவருக்கு இருக்கிறதே 7 பிள்ளை தான். அவர்கிட்ட எங்கே இருக்கிறாங்க? அந்த 7 பேருக்கு நான் அபிஷேகத்துக்கு சொன்னேன், யாரும் இல்லைன்றாங்களேன்றனால ஒரு வார்த்தை கேட்குறாரு சாமி, இன்னும் உனக்கு மகன் இருக்கா? அல்லேலூயா. ஒரு அபிஷேகப்பட்ட கர்த்தருக்கு பிரியமானவங்க எந்த சந்தில் புந்தில் இருந்தாலும் கர்த்தர் கூட்டின்னு வந்துடுவார். அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ அவமானங்கள் அனுபவிச்சிருக்கலாம். யார்? தாவீது. எவ்வளோ கஷ்டப்பாடுகள். இவங்களாம் நல்ல வஸ்திரங்க போட்டிருப்பாங்க, அவர் ஒன்றுமே இல்லை, ரொம்ப பாடு. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கார். ஒரு நிமிஷம் கூட கர்த்தரை விட்டு அவர் விலகி போகல. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறார். மகிமைப்படுத்த கர்த்தர் அதில் பிரியமாக இருந்து என்ன பண்ணார்? இன்னொரு மகன் இருக்கானா, அவர் பேர் யாருன்னா தாவீது. அல்லேலூயா. அந்த மகனை கொண்டு வாங்க, நீங்கள்லாம் வெயிட்டிங் உட்காருங்க. யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம்? அந்த தாவீதுக்காக. இன்றைக்கி எத்தனை பேர் தெரியுங்களா நம்ம வாழ்க்கையில் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஜெபத்தின் அபிஷேகம், ஆண்டருடைய வல்லமையின் அபிஷேகத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதை நம்ம பயன்படுத்தாமல் அநேக காரியத்தில் நம்ம இழந்து போயிடுறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதப்பா. என்னை எதுக்காக அழைச்சிங்க? எனக்கு எதுக்கு ஜீவனை கொடுத்தீங்க? என்னை இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்காக என்னத்துக்காக ஆண்டவர் என்னை கொண்டு வந்தீங்க? ஆனால் கொண்டு வந்துட்டு வெறுமையாக போகக்கூடாது. எதையாவது ஒன்று சாதிக்கணும் ஆண்டவரை. சாதிச்சுட்டு தான் நான் ஆண்டவரை இந்த உலகத்தை விட்டு நான் போகணும். அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்களேன், கர்த்தர் நம்ம கூட பேசுவார். அல்லேலூயா. ஆனால் வைராக்கியம் இருக்கணும். யார் மேலே? ஆண்டவர் மேலே. தாவீது கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று, ஆண்டவர் மேலே வைராக்கியம். ஆண்டவரை குறித்து யாரை முறுமுறுக்கக்கூடாது, ஆண்டவரை பற்றி யாரை தூஷணமான வார்த்தைகள் பேசக்கூடாது. ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணுவேன்? ஜீவனை கூட கொடுப்பேன் தான் கோலியாத்துக்கு முன்னாடி நின்று தாவீது வெற்றி பெற்றார். அல்லேலூயா. எங்கே இருந்த தாவீது எங்கே வந்தார்? ராஜ பதவியில் வந்து உட்கார்றாரு. எதுக்காவது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ராஜாவுடைய வஸ்திரம் எப்படி போகிறதுன்னு பார்த்துருப்பாரா? ராஜா சாப்பிட்ற சாப்பாடு, ஐயோ, கர்த்தர் நினச்சாருன்னா குப்பையிலேருந்து புழுதியிலேருந்து தூக்கி பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைக்க முடியும். எப்போ சொல்லுங்க? அழைப்பை தெரிஞ்சு கொள்ளணும். தாவீதுக்கு தெரிஞ்சது, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் நான் பாடிக்கிட்டே இருப்பேன், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அதான் அந்த பாட்டு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மையை மறக்கவே கூடாது. ஆத்துமா கிட்ட சொல்ல, ஆத்துமாவே
நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. தாவீது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிச்சு 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 எழுதின சங்கீதம் தான் இது. அல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லணும். நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். காலையில் எழுந்தவொடனே கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், மாலையில் ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும், மத்தியான நேரத்தில் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் நம்ம வீடுகளை தேடி வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை தேடி ஓடாதுங்க, அன்பை தேடி ஓடாதீங்க. எல்லாம் உங்களை தேடி வரணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி நம்ம ஓடணும். அல்லேலூயா. எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது. நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னால் முடியும் சாதிக்க, அப்படி சொன்னீங்கன்னா ஃபெயிலர் தான். கர்த்தரால் முடியும். அவரை நான் தேடுவேன், அவருக்காக நான் ஓடுவேன். அவர் என்னை மகிமைப்படுத்தும்படி, அவர் என்னை உயர்த்தும்படி, அவர் நாமத்தை எப்போல நான் உயர்த்தி கொண்டு கொடுப்பேன். அல்லேலூயா. உங்களை அட்ரஸே தெரியாது இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நீ தெரிஞ்சுன்னா அட்ரஸ் கொடுப்பாரு நம்மளுக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பு தெய்வனை நீங்கள் என்ன பண்ணணும், ஆராதிக்க ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அதில் 79 வாசிங்க. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னன்னு திரும்புவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுறவங்க, கர்த்தருக்காக பயப்படுறவங்க யார்கிட்ட வருவாங்க, ஆண்டவர்கிட்ட தான் வருவாங்க. அல்லேலூயா. 80 வாசிங்க. நான் வெக்கப்பட்டு போகாதபடி என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமா இருக்க கடவுது. அல்லேலூயா. காட்டில் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த தாவீது அரசாங்கத்தில் அரண்மனையை கொடுத்த உடனே அப்படியே போய் உட்காந்து அப்படியே கெத்தாலாம் உட்காரல, அவர் ஒரு டான்ஸ் பண்ணுறாரு பாரு. அப்படி அவங்க மனைவி அவரை பார்த்து, ஏன் பைத்தியமே, என் பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்கிறேன்ட்டு. புரியுதா? அவர் ஏய் உனக்கு என்ன தெரியும், நீயே வந்தது என் ஆண்டவரால் தான், ஆய மூட்டு ஒரு முள்ள உட்காரு, எங்கள் அப்பாவை நான் மகிமைப்படுத்துகிறேன்ட்டு ராஜா என்ன பண்ணுற அப்படி ஆடுறாரு. இன்றைக்கி கர்த்தர் நம்மளுக்கு ஒரு 3 வேளை ஆகாரத்தை கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து ஒரு வேளை ஒரு மாதம் வாடகை கட்டுறதுக்கு கிருபை கொடுத்துருந்தாருன்னா நம்ம எப்படி ஆடி ஜெபிக்கணும். அப்படி ஆடினா தானே நம்மளுக்கு சொந்த வீடு கொடுப்பார் ஆண்டவர். வாடகை வீட்டில் ஆடும்போது வாடகை இன்னும் எப்போ பார்த்தாலும் இவங்க வீட்டில் ஆடினே இருக்காங்கன்னா ஓனர் காலி பண்ண சொல்லுவார் தானே. அப்போ நம்ம ஆண்டர் சொல்லார், என் பிள்ளை வாடகை வீட்லேயும் இந்த ஆட்டம் ஆடுதுன்னா சொந்த வீடு கொடுத்தா இன்னும் எத்தனை பேர்கிட்ட என்ன போய் சாட்சி சொல்லணும், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நம்ம சத்தம் கேள்வி வெத்தலை கொடுத்தாவே ஆதுமாவே அவ்வளோதான். ஆண்டர் பாப்பார், ஏப்போ உனக்கு கொடுக்குதோ இன்னொருத்தர் கொடுத்துட்டு போகலான்னு ஆண்டர் வேற யார்கிட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வீட்டுக்குள்ளே வல்லமையாக நீங்கள் பண்ணி பாருங்கள், ஆண்டர் வல்லமை இறங்குவதாக. பரிசுத்த ஆவியானவர் என் வீட்டை நிரப்புங்க, சாத்தானின் அதிகாரங்களாம் என்னை விட்டு வெளியே போகட்டும், என் வீட்டை விட்டு வெளில போகட்டும் அப்படின்னு விசுவாசத்தின் வார்த்தையை சொல்லி பாருங்களா. அது இருக்குதோ இல்லையோ, நீங்கள் கத்தல இந்த பள்ளி இந்த எலியாவது வெளில ஓடும். அல்லேலூயா. கற்பாம்பூச்சி ஓடாது. அல்லேலூயா. அப்படி தான் விசுவாசம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டவருக்குள்ள இப்படி தான் விசுவாசம். விசுவாசம் இருக்குதோ இல்லையோ, வீட்டுக்குள்ளே போகும்போது ஏய் பொல்லாதாவே எங்கள் வீட்டுக்குள்ளே எதுவும் வரக்கூட போ வெளியில். பக்கத்தில் அந்த இந்திக்காரிக்கு நல்லா தானே வந்திருந்தாங்க, என்ன திடீர்னு அது அப்படியே வரும், தொடப்பெல்லாம் பெருக்கத்துக்கு வரும். பக்கத்து வீட்டுக்காரன் நான் இப்படி தான் ஜெபம் பண்ணின்னு இருப்பேன். ஆண்டி அங்கிளுக்கு உங்களுக்கு லடாயான்னு கேட்கும். நான் சொன்னேன் இல்லையே அங்கிள் திருப்பத்தூர் கயாமா. அப்போ ஏன் ஆண்டி யார்கிட்ட பேசின்னு கேட்கும், கிசே பாத் கரீங்கன்ட்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லை பகவான் சே பாத் கர்றேன். அச்சா. அல்லேலூயா. அதுக்கு யாராவது என்னை கூப்பிட வந்தாங்கன்னா ஆண்டி பகவான் சே பாத் கர்ற அப்படி சொல்லும். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு அற்புதமாக, அது எனக்கு நல்லா தான் இருந்தது. ஏன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியுது என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, இல்லை அப்பப்போ வந்து கதவு தட்டினுவோம். இப்போ என்னன்னா நான் சவுண்டு கேட்குறதுன்னா அவங்க ஆண்டர்கிட்ட பேசின்னு இருக்கிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப். ஆண்டர்கிட்ட பேச நான் பாட்டு பாடின்னு இருப்பேன், அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எப்போல்லாம் லாக் பண்ணிடுதோ அப்போல்லாம் பகவான்கிட்ட நான் பேசின்னு இருக்கிறேன்னு வாங்க. அதுக்காக நம்ம பேசி தான் ஆகணும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், உலகத்துக்காரங்க நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவர் இவங்க கூட இருக்கார். அல்லேலூயா. நானே ஒரு நாள் வீட்டுக்குள்ளே இருந்தேன், ஆண்டி நீங்கள் சர்ச்சுக்கு போகலையான்னு என்னை கேட்கும். சர்ச்சு நெய்கையா? அட ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சர்ச்சுக்கு போகலையா சண்டேல, ஆனால் 8 மணிக்கெல்லாம் எப்படி நீங்கள் போயிடுறீங்கன்னு எனக்கு கேட்குது. அல்லேலூயா. அப்போ தான் நான் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தேன், ஆண்டவரே உலகத்துக்காரங்க எங்களை பார்த்து கேட்குறாங்க 8 மணிக்கு நீ எப்படி போகிற? அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், என் பிள்ளை 8 மணிக்கெல்லாம் என்னை தேடி வரைய இன்னும் பெலனாக இருக்கணும். நம்மளுக்கு இன்னும் என்ன பண்ணுவார், ஆயுசு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, சக்தியை கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்மெல்லாம் என்ன பண்ண சுருட்டி போட்ட ரொட்டி மாதிரி தான் கிடப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே வந்தார்னா அபிஷேகப்பட்ட தாவீதை போல் ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் வேணுமா? கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்னை எதுக்காக அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய அழைப்பு என்ன? அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம். ஆமீன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமீன். காணிக்கை நேரம். ஒரே வசனங்களை அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம்.
147 காணிக்கை நேரம் 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கர்த்தாவே. உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே. நீர் என்னவா இருக்கிறீங்க? சமீபமாக இருக்கிறீர். உமது கற்பனை எல்லாம் உண்மை. ஹல்லேலூயா. அல்ல வசனம் சொல்லுகிறது, உமது வசனத்தை காத்துக்கொள்கிற துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருகருப்பாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ 159 சொல்லுகிறது, இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன் கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுவோமா, ஆண்டவரே உங்கள் கிருபையின்படி என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களோடு இருந்த அற்புதம் செய்கிறேன் அன்பு தகப்பனே. எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆத்துமாவுக்கு நன்றி சொன்னோம் ஆண்டவரே. எங்களை இந்த வாரம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளோ பாரங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, வியாதி உண்டு. அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன செய்வேன்னு தெரியாத திகைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அதுலேருந்து கர்த்தர் என்னை அற்புதமாக வழி நடத்துங்க ஏசப்பா. இந்த வாரத்தில் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட சபை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசி குடும்பங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், பேர பிள்ளைகள், பெரியவர்கள், அந்த சிறியவர்கள், மகன் மகள் ஆண்டவர், மருமகன் மருமகள் எல்லாரையும் ஆண்டவர், என் சொகந்த அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாரையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? எல்லாரும் உங்களை தேடணும் ஏசப்பா. எல்லாரும் உங்கள் சமூகத்தில் போன ஆண்டவரை, உங்கள் சமூகத்தில் காத்திருக்கணும். அவங்க தூரத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அப்பா செய்த நன்மையை மறந்துடக்கூடாதப்பா. இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கீங்கன்னா அது நீங்கள் கொடுத்த கிருபை ஆண்டவரை. ஒருவர் கூட உங்களை விட்டு தூரம் போகக்கூடாது ஏசப்பா சொல்லி ஆண்டுகிட்ட கேட்போமா? அப்பா, நீங்கள் செய்த நன்மைக்கு எல்லாரும் அப்பாவுடைய ஆலயத்தில் கடந்து போய் நன்றி சொன்னால் போதும். மீதி எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆண்டவரை. எதுக்காக எங்களை அழைச்சிங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் முதல்ல நான் நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. நன்றி சொல்லும் போது தானே ஆண்டவரை நீங்கள் எங்கள் கூட பேசுவீங்க. இருதயம் நன்றி சொல்லும் போது தானே ஆண்டவரை நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னன்னு எனக்கு தெரியும். முதல்ல நான் நன்றி சொல்ல கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரை. அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரை. கடந்து வந்து அநேகரை ஆண்டவர் உங்களை பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். அடியனுங்க ஆண்டவரை பலப்படுத்துங்கப்பா. இம்மட்டுமே என்னோட கூட ஆண்டவரை அப்பா நீங்கள் பேசினதுக்காக நன்றி ராஜா. கொடுக்கப்பட்ட காணிக்கையின் கரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதத்தில் அநேக தேவைகள் உண்டு, எல்லாத்தையும் சந்தித்து கொடுங்கப்பா. அப்பாவுடைய பாதத்தில் வர்றவங்க ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதில்லை ராஜா. ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் தூரத்துலேருந்து ஜெபித்து கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நானும் என் குடும்பம் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாக அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆமீன் ராஜா. பாடலை பாடுமா? ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் ஆத்துமாவே. நன்றி ஓ சொல்லு ஆமென் அப்பா. முழு உள்ளத்தோடே. இளமை கழுகை போல புதிதாக்கி மகிழ்கின்றார். என் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் ஓடினாலும் நடந்தாலும் என் பலன் குறைவதில்லை. ஆமென், என் பலன் குறைவதில்லை. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எல்லாரும் சொல்லாமா? என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நமக்காக எவ்வளோ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம நோக்கி பார்க்குறாரு. என் பிள்ளை என்கிட்ட வந்து என்னை எதற்காக அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே என்று கேட்பாங்களோன்ட்டு இன்றைக்கு எல்லாரும் ஒரு நாள் விஷயம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஏசப்பா என்னுடைய அழைப்பு என்ன ஆண்டவரே, என்னை எதற்காக நீங்கள் அழைச்சிருக்கீங்க, அந்த அழைப்பை என் தேவன் எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுப்பார். அல்லேலூயா. 7 பேரை அபிஷேகம் பண்ண வந்துட்டு 8வது ஒரு ஆள் இருக்காருன்னு ஆண்டவர் பேசினார்ல, அந்த மனுஷன் யார்? நம்ம குடும்பத்தில் யாரை அழைச்சிருக்காருன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஏசுப்பா யாரை பலத்தையோ சக்தியோ ஆரோக்கியமோ பணமோ அழகோ அந்தஸ்தோ படிப்போ எதையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்கப்பா. மனுஷன்தான் முகத்தை பார்ப்பாங்க, ஆனால் உள்ளத்தை பார்க்குறவர் நீரப்பா. எங்களுக்கு இருக்க அழைப்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம், எதை குறித்து நாங்கள் ஆண்டவர் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று என் தேவன் எங்களோட கூட பேசுங்கன்னு நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவார், என்னோட கூட கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. இம்மட்டும் ஆண்டவரே நல்ல ஆராதனையை கொடுத்தீங்க, பாடல்களை கொடுத்தீங்க, சங்கீத பகுதியை கொடுத்தீங்க, அறிவிப்பை கொடுத்தீங்க ஆண்டவரை, காணிக்கை பகுதி எல்லாத்தையும் என் தேவன் ஆசீர்வதித்துக்காக கோடி கோடி நன்றி ராஜா. அடுத்து இருக்க இங்கிலீஷ் சர்வீஸை நீங்கள் ஆசீர்வதிங்க. பாடுகிற பிள்ளைகளை அக்கினியாக பயன்படுத்துங்க, மியூசிக் வாசிக்கிறவங்களை அக்கினியாக பயன்படுத்துங்க, மீடியா டீமில் இருக்கவங்களை அக்கினியாக பயன்படுத்துங்க. இந்த நாளில் கூட கர்த்தாவே அருமையான பாஸ்டர் மறைச்சு நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. தேவக்காரன் கூட வந்து பாதுகாத்து மட்டுமா எங்களோடு இணைந்திருந்த எல்லாரையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவையான பொறுப்பேற்றுக்கணும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒன்று கூட மறவாது. ஜெயம் கொடுத்த இயேசுவுக்கு அல்லேலூயா, 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 ஆமென்.